இன்னும் புரியணும். எல்லா அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்தார். இப்போ ஆதாம் யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார்? பிசாசு கொடுத்தான். இப்போ எல்லா அதிகாரம் பிசாசு கிட்ட இருக்குதா? இயேசு கிட்ட இருக்கா? அதனால்தான் அவர் உயிர்த்தெழுந்து பரம் ஏறின பிறகு அவர் என்ன சொன்னாரு? வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணீங்கன்னா இயேசு கொடுத்தார், பரலோகத்துக்கு போயிட்டார். இப்போ என் கையில ஒண்ணுன்னு நாம நினைக்கிறோம். பிசாசிலிருந்து அவர் ஒரு அதிகாரத்தை எடுத்து ஒரு மனிதனாய் அவர் நமக்கு கொடுத்தாருன்னா எல்லா மனிதருக்கும் கொடுத்த மாதிரி. ஆமென், ஆமென். அப்போ அவர் பரலோகத்துக்கு போனாலும் அந்த வசனம் சொல்லுது, மேத்யூ 28, சதா காலங்களிலும் வாசிங்க வசனத்தை. வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்டாயும் அவர்கள் கைக்கொள்ளும்படி 18 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்திலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்டாயும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வருது பார்க்கணும். உலகத்தின் முடிவு பர்யந்தம் சதா காலங்கள் நான் உங்களோடு கூட அப்ப என்னோட கூட இருக்கிறாருன்னா அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவராய் எனக்குள்ள இருக்கிறார். இப்ப அதிகாரம் வல்லமை எங்க இருக்கு? யாருக்குள்ள? எஸ். அப்படி நீங்க மூவ் ஆனீங்கன்னா உங்க வல்லமை இடத்திலிருந்து புறப்படும். இயேசுக்குள்ள இருந்த வல்லமை புறப்பட்டது. உங்களுக்குள்ள இருந்த வல்லமை புறப்படுமா? புறப்படுமா? ஆமென். கண்டிப்பா புறப்படும். ஆமென். ஏன்னா அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள வல்லமையும் அதிகாரம் குவாலிஃபிகேஷன் தெரியுங்களா? நீங்க அழைக்கப்படும். நீங்க யாரு? அவ்வளவுதான். ஆனாதான் இயேசுவை பிசாசு உயர்ந்த மலையில கொண்டு போய் எதை காண்பித்தால்? உலகத்தின், அந்த வேர்டு நீங்க அண்டர்லைன் பண்ணணும். உலகத்தில் ராஜ்யங்களையும் அதனுடைய மகிமைகளும் அதனுடைய வல்லமை. 3 வேர்ட் அங்க மென்ஷன் பண்ணுது. உலகத்தில் ராஜ்யங்கள், அதனுடைய வல்லமைகள், அதனுடைய லூக்கா 4ஆம் அதிகாரம். இதெல்லாம் காண்பித்தார். இப்ப இந்த அதிகாரம் எல்லாம் பிசாசு கிட்ட கிடையாது. இந்த அதிகாரம் எல்லாம் உங்க கையில இருக்கு. அதனாலதான் நீங்க போனா வல்லமை என்ன பண்ணணும்? செயல்படணும். அதிகாரங்கள் செயல்படணும். இந்த அதிகாரம் இருக்கும் போதுதான் இப்ப நீங்க பிசாசை துரத்தலாம், வியாதியை சுஸ்தமாக்கலாம், மரித்தோரை எழுப்பலாம், குஷ்ட ரோகிகளை சுஸ்தம் பண்ணுங்கள். அப்ப அதிகாரம், ஆளுகை, பவர் உங்களுக்குள்ள இருந்தா, இப்போ ஒரு போலீஸ்காரன் போயிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி எதுவும் கேட்க மாட்டான். அவன் அதிகாரத்துடன் பேசுவான். ஆமென். அந்த அதிகாரத்துடன் பேசுவான். ஏன்னா அந்த அதிகாரம் அவனுடைய வேலை கொடுத்த ஆபீசர் அதுக்குள்ள வச்சிட்டார். அப்படிதான் ஊழியர்களுக்கு உங்க அழைப்புக்குள்ளவே அதிகாரமும் வல்லமை. இப்போ சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி, வல்லமை மினிஸ்ட்ரி, பவர் மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி, மிரக்கல் மினிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஊழியக்காரன் மூலமா நடந்துதான் ஆகணும். ஆமென். there is no option. இப்போ இதுக்கெல்லாம் பெனின்னு வரணும்னு நாம் நினைக்கிறோம். ஆனா பெனின்னு வருது இல்ல. ஆண்டவர் சொல்றார், நீ பெனினை பார்க்காதப்பா,
நீயே ஒரு பெரியன். ஆமென். ஏன்னா உனக்குள்ள இந்த வல்லமை அதிகாரத்தினால் நீ அழைக்கப்பட்டிருக்கிறா. ஆமா, அந்த அழைப்புக்குள்ளவே தேவன் வச்சிருக்கிறார். வல்லமையும் ரெண்டு ரெக்க. போய் பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவுக்கு கொடுத்தார் என்றால் அது எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை அழைச்ச அத்தனை பேருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். ஹalleluya. வல்லமையின் அதிகாரம் வேற எங்கேயும் இல்ல, உங்க அழைப்புக்குள்ள இருக்கு. குவாலிஃபிகேஷன். Did God call you? ஆண்டவர் அழைச்சிருக்காரா? அவ்வளவுதான் குவாலிஃபிகேஷன். அப்போ வல்லமை அதிகாரம் ஃப்ளோ ஆகணும். வல்லமை அதிகாரம் நடந்தே ஆகணும். மிஸ் ஆகாது. ஏன்னா நீங்க அழைக்கப்பட்டீர்கள். அழைப்புக்குள்ளவே இந்த அதிகாரத்தையும் வல்லமை வச்சிருக்கிறார். ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா? ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்கலாம் நினைக்கிறேன். இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் பவுல் ஒரு பெரிய வெளிப்பாடாக பெற்று அவர் சொல்றார், ஒரு பெரிய சீக்ரெட், ஒரு பெரிய சீக்ரெட். பைபிள்ல பவுலுக்கு 23 ரெவலேஷன். எத்தனை ரெவலேஷன் ஐயா? வெளிப்பாடு 23 வெளிப்பாடு பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதுல ஒரே ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு பார்க்க சொல்லி ஜெபிக்க போறாரு. அந்த ஒரு வெளிப்பாடுக்காக அவர் சொல்றாரு, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கொலோசியர் chapter 1 verse 25. 1:25. ஆதிகாலங்களுக்கும் காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாயிருந்து இது மறைக்கப்பட்ட இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய பாருங்க, தேவ வசனத்தை ரகசியம். எது இது அப்படின்னா மறைக்கப்பட்ட ரகசியம் இல்லன்னு இல்ல, ஆனா மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். எப்ப மறைக்கப்பட்ட ரகசியம் இது? ஆதி காலங்களுக்கும் தலைமுறைக்கும். அப்படின்னா ஆதாம் காலத்திலிருந்து, எங்க இருந்து? ஆதாம் காலத்திலிருந்து. ஆதாமுக்கு அப்புறம் யார் வந்தது? நோவா. பைபிள் பிக்சர் நோவா. ஆதாமுக்கு தெரியாது, நோவாக்கு தெரியாது. நோவாக்கு அப்புறம் அறிவு. ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபுக்கு அப்புறம் 12 கோத்திரம். அவங்க யோசேப்புக்கு தெரியாது. அப்புறம் அப்படின்னு பார்த்தா தாவீதுக்கு தெரியாது, சாலமோனுக்கு தெரியாது, சவுலுக்கு தெரியாது, சிம்சோனுக்கு தெரியாது. ஸ்திரியில் பிறந்த கடைசி தீர்க்கதரிசியின் பேர் யாரையா? யார் சொல்றது? யோவான் சான் தெரியாது. பழைய ஏற்பாட்டுல கடைசி தீர்க்கதரிசி யாரு? யோவான் சான் தெரியாத ஒரு பெரிய ரகசியம். பவுல் சொல்றாரு, இது தலைமுறையால் மறைக்கப்பட்ட ரகசியத்தை இப்பொழுது உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். அவர் சொல்றாரு 26ஆம் வசனம், உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரகசியத்தை சொல்வதற்காக நான் பாஸ்டர். ஒரு பெரிய பால் அவர் இந்த ரகசியத்தை சொல்வதற்காக ஒரு பாஸ்டர் ஆனார்னா இந்த ரகசியம் சாதாரணமானதா? எவ்வளவு பெரிய மிஸ்ட்ரி, எவ்வளவு பெரிய ஒரு ரகசியம். அதுக்காக நான் யாரா மாறின? அந்த ரகசியம் என்ன தெரியுங்களா? அடுத்து சொல்றது, பிரஜாதிக்குள்ள விளைகிற இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த, எல்லாருக்கும் தெரியப்படுத்த இன்னைக்கு ஆவியானவர் சித்தமானார்.
என்ன சித்தம்? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையால் உங்களுக்குள் இருப்பது, that is Christ in you, the hope of the glory. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையால் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். இது ஒரு சீக்ரெட், இது ஒரு ரகசியம், இது ஒரு மிஸ்ட்ரி. இதை சொல்லுவதற்கு தான் பவுலே நானாரா ஊழியக்காரன். ஆனால் வரங்களை விட வரங்களை கொடுத்தவர் இம்பார்ட்டன்ட். நான் வெறும் வரம், அந்த வரம் இந்த வரம் அது இது பண்றோம். எல்லா வரத்தை கொடுக்கிறவர் எனக்குள் இருக்கிறார். ஆமென். இந்த ஒரு சிந்தை 24 hours உங்களுக்குள் வந்தால் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையால் எனக்குள் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையால் எனக்குள் இருக்கிறார். இது ஒண்ணு நீங்க சொல்லி உள்ளத்துல வந்தா 2 ரெக்கை உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க பறப்பீர்கள், உயர பறப்பீர்கள். எந்த அளவுக்காவது பறப்பீர்கள். ஏன்னா அது எல்லாம் ஆப்ரேட் பண்ற கிறிஸ்துவானவர் எப்படி இருக்கிறாரு? மகிமையின் குளோரியஸா எனக்குள்ள இருக்கிறார். அப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? குளோரியஸா உள்ள இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க ஐயா? ஆனா நாம ஏன் அப்படி இல்ல? எஸ், கை தட்டுங்க ஐயா. இல்ல, மைண்ட்ல இல்ல, எண்ணத்துல இல்ல, வார்த்தையில இல்ல. இன்னைக்கு இந்த ரகசியத்தை உங்களை எல்லாருக்கும் ஆண்டு வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா எனக்குள் இருக்கிறார். யாருக்குள் இருக்கிறார்? எனக்குள் இருக்கிறார். இருந்தீங்களானா நீங்க போகிற இடமெல்லாம் அற்புதம், நீங்க தொட்டா அற்புதம், நீங்க நடந்தா அற்புதம், நீங்க பேசினா அற்புதம், நீங்க பார்த்தா அற்புதம், நீங்க ஜெபித்தா 100% ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா நீங்களே ஒரு அற்புதமா அடையாளங்களா மூவ் ஆவீங்க. ஏன்னா கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையால் உங்களுக்குள் எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். எல்லாம் எழுந்திருப்போமா? ஒரு செகண்ட் நாம் ஜெபிக்க போவோம். Thank you Jesus. Thank you Lord. எல்லாரும் ஒரு அமாயிண்ட் ஒரு 2 minutes எல்லாம் வாய்க்கு திறந்து சொல்லுங்க. ஹalleluya. Thank you Jesus. எல்லாம் எழுதுவீங்க. ஒரு சூப்பர் நேச்சுரல் பாஸ்டர், ஒரு சூப்பர் நேச்சுரல் பாஸ்டர் நீங்க மூவ் ஆகணும். ஆவீங்களா ஐயா? ஆவீங்களா? நீங்க யாரா மூவ் ஆகணும்? சூப்பர் நேச்சுரல் பாஸ்டர். உங்களை பார்த்தாவே சொல்லணும் இது யாரு? சூப்பர் நேச்சுரல். எஸ், எல்லாரும் வாய்க்கு திறந்து சொல்லுங்க. நானே அற்புதங்களாகும் அடையாளங்களா இருக்கிறேன். வாய்களை திறந்து சொல்லும் போது நீங்க சொன்னதாங்க வாழ்க்கையில அது வரும். நீங்க கேட்டீங்க, இப்போது நீங்க சொல்லுங்க. அவன் சொன்னபடி ஆகும் என்று பைபிள் சொல்லுது. அவன் சொன்னபடி ஆகும். இப்ப நீங்க சொல்லுங்க. வாய்களை திறந்து பாஸ்டர் கண்களை மூடி, இது ஒரு பார்க்கிற நேரம் அல்ல. வாய்களை திறந்து சொல்லுங்க. நானே அற்புதங்களாகும் அடையாளங்களா இருக்கிறேன். நானே அற்புதங்களாகும் அடையாளங்களா இருக்கிறேன். நானே அற்புதங்களாகும் அடையாளங்களா இருக்கிறேன். வாய்களை திறந்து நல்லா சொல்லுங்க பாஸ்டர். நானே அற்புதங்களாகும் அடையாளங்களா இருக்கிறேன். நானே அற்புதங்களா அடையாளங்களா இருக்கிறேன். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையால் எனக்குள் வாசமா இருக்கிறார். கிறிஸ்துவானவர் எனக்குள் மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். கிறிஸ்துவானவர் எனக்குள் வாசமா இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையால் எனக்குள் உங்களுக்குள் இருக்கிறார். அல்லாஹ் சதரவா லேவலி கமாரா சதரவா லேகமாரா சதரவா. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையால் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறார். எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க. கிறிஸ்துவானவர் சொல்லுங்க. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையால் எனக்குள் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையால் எனக்குள் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையால் எனக்குள் இருக்கிறார். எனக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறார். இந்த வல்லமை இதிலிருந்து வெளிப்பட போகிறது. இந்த அற்புதம் இதிலிருந்து வெளிப்பட போகிறது. அற்புத அடையாளங்கள் ஈஸியா நடக்க போகிறது. ஒரு இடமெல்லாம் அற்புதம்.
இந்த நாளிலிருந்து உங்களை சூப்பர் நேச்சுரல் பாஸ்டாக I decree and declare in the name of Jesus, in the name of Jesus. Father, I impart that anointing. I impart that anointing. I impart that anointing. They are the supernatural pastors. They are the supernatural pastors. They are the supernatural ministers. அவங்க போகிற இடமெல்லாம் அற்புத அடையாளங்கள் நடக்கும். இந்த அற்புத அடையாளம் ஏசாயா 8:18 வாழ்க்கையில் தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்காக நன்றி. இந்த நாளில் நிறைவேறுவதற்காக நன்றி. ஒவ்வொரு கர்த்தருடைய கரத்தை நடத்துங்க. மகிமையாய் நம்பிக்கை உள்ளிருக்கிற நீங்க இவருடைய அற்புதமாய் அதிசயமாய்